ஜாஷுவா அண்ணா, பிரைஸ் தி லார்ட் அண்ணா. அண்ணா நான் 6 to 8 months நான் வந்து உங்களோட டீச்சிங் நான் டெய்லியும் கேட்பேண்ணா. ஸோ கேட்குறது மூலியமா லிட்ரலாக வந்து என்னோடய விசுவாசம் வந்து ரொம்ப பெருகிட்டே இருக்குது. அது என்னால் வந்து நல்லாவே உணர முடியுது. அது மட்டும் கிடையாதுண்ணா, என்னோடய தாட் ப்ராசஸ் எல்லாமே மாறிடுச்சு. முன்னாடி வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பேன். இப்போ யோசிக்கும்போது வந்து நம்ம நல்லா வாழணும், நம்ம நல்லா சுதந்திரமாக இருக்கணும், இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கணும். குறிப்பாக சொல்லணும்னா நிறையா பெரிய பெரிய ஏக்கர் கணக்கு லேண்ட்லாம் நம்ம வாங்கணும், நிறையா ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த மாதிரி தாட்ஸ் நிறையாவே வந்திருக்குண்ணா எனக்கு. ஸோ எனக்கு என்ன டவுட்னாண்ணா, அட் த சேம் டைம் வந்து இன்னொரு வசனம் சில பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு. பட் நீங்கள் வந்து உங்களோட டீச்சிங் கேட்கும்போது வந்து டிசைர் பண்ணுங்கள், ரொம்ப ஆசைப்படுங்க நல்லா அப்படி நாம் கேட்டிருக்கேன். தங்கத்துக்கு ஆசைப்படுங்க, நல்ல பெரிய வீடு வாங்கணும் ஆசைப்படுங்க, டிசைர் பண்ணுங்க. நீங்கள் நிறையா வாட்டி சொல்லியிருக்கீங்க. அதை நான் பைபிள் வாசிக்கும் போதுமே நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஆசைப்பட்டாங்க, நம்ம இப்படி தான் வாழணும் ஆசைப்படுறாங்க, அது மாதிரி அவங்க வாழ்கிறாங்க. பட் இந்த ஒரு வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அந்த வசனம் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து நீ எந்த ஆசையும் பட வேண்டாம், கர்த்தருக்கு ராஜ்யத்தை நீ தேடு, அப்போ எல்லாமே தரும், எல்லாமே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்னு நீ சொல்லும்போது, லைக் நம்ம லிட்ரலாக வந்து நம்ம அந்த ஒரு ஆசைப்படாமல் போயிடுறோம். திடீர்னு அந்த ஒரு லேண்டுக்கோ இல்லை ஒரு வீட்டுக்கோ இல்லை ஒரு தங்கத்துக்கோ எதுக்கோ ஒன்று வந்து நம்ம ஆசைப்படாமல் போயிடுறோம். ஸோ அது அப்படி ஆசைப்படாமல் வச்சிருது அந்த ஒரு வசனம். பட் அதுக்கு மட்டும் கொஞ்சம் டவுட்னா எனக்கு, நான் தப்பாக அந்த வசனம் புரிஞ்சிருக்கேன் அப்படி, ஒருவேளை நான் அந்த வசனம் தப்பாக நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஸோ எனக்கு இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களாண்ணா? பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்கள் அந்த கேட்ட அந்த வேர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறைய பேர் என்ன எதாவது பண்ணுறாங்கன்னா, பைபிள் வந்து டீப்பாகவே படிக்கிறது இல்லை. சரி, பைபிள் தெரியலன்னு நான் சொல்ல, தெரியும் அவங்களுக்கு. பட் டீப்பாக படிக்கிறதுனா என்ன? டீப்பாக படிக்கிறது இல்லை. டீப்பாக படிக்கிறதுனா இப்போ ஒரு வேர்ஸுக்கு ஒரு மீனிங் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதோட செட்டில் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன அந்த வேர்ஸ் பற்றி தெரியும்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, சீக் ye first the kingdom of God and his righteousness, ஒரு ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவங்கெல்லாம் கூட கொடுக்கப்படும்னா அவங்களுக்கு ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய இதை தேடு, ஜெபம் பண்ணு, இல்லை இந்த சர்ச்சுக்கு போ, இந்த மாதிரி சில காரியங்கள். அப்போனா உனக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பாரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே they don't want to learn also. This is the sickness with Christianity today. நிறைய பேர் வந்து அப்படிதான், அப்படி ஒரு ஸோ டீப்பாக படிக்கிறதுனா என்ன? இப்போ பால் வந்து கமாலியல்கிட்ட உட்காந்து படித்தவர், ஆனால் ஒன்ஸ் he met Jesus, அவர் வந்து 3 வருஷம் அரேபியாவில் போய் படிச்சிருக்காரு. ஏன்னா he understood ஏதோ மிஸ் ஆகுது, நமக்கு இன்னும் நிறையா ஏதோ நம்ம தெரியாமல் இருக்கணும். அந்த இதே நிறைய பேர் எனக்கு தெரில, அதுதான் ப்ராப்ளம் நம்பர் 1. ஏன் அந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தா அதுதான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உண்மையிலேயே நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க வந்து if they spend more time in reading the Bible than doing ministry நல்லாயிருக்கும். ஐ திங்க் பெல்லி கிராம் நினைக்கிறேன், அவர்கிட்ட வந்து கேட்கும்போது, ரொம்ப ஒரு வயசான டைமில் கேட்கும்போது, நீங்கள் திரும்ப இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து, இப்போ உங்களுக்கு இப்போ தான் 20 வயசு, இப்போ தான் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன வித்தியாசமாக பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொன்னது வந்து, நான் பாதி மீட்டிங் நடத்தியிருக்கவே மாட்டேன், நான் அதுக்கு பதில் இன்னும் கொஞ்சம் நேரம் பைபிள் படிச்சிருப்பேன்னு சொன்னார். ஸோ ஈவன் ஆர்டி கேண்டால்னு ஒருத்தர் இருக்கார் யூகேல, ரொம்ப சீனியர் மேன் ஆஃப் காட். அவங்க எல்லாருமே ரொம்ப லேட்டாக அதை ரியலைசிங் தட் இது ரொம்ப முக்கியம். ஃபைன். பட் என்னன்னா, seek ye first the kingdom and his righteousness என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீசஸே அந்த இடத்துல என்ன சொல்கிறார், அந்த பேசேஜில் என்ன இதை பற்றி பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேர்ல்ட்லி பீப்புள், அவங்க வந்து அஞ்ஞானிகள்ன்றார், ஃபூலிஷ் பீப்புள்னு சொல்கிறாரு. அவங்க வந்து they seek for the riches and நிறைய அங்கே வர எல்லா விஷயங்களும், they seek it outside the kingdomன்றாரு. அதாவது என்னென்னா, இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள்னா அவங்க வந்து கிறிஸ்துவிட்ட வரல, கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி அவங்களுக்கு அறிவில்லை. ஸோ அவங்க தங்களுடைய சொந்த முயற்சியில், சொந்த பலனில், இல்லைன்னா ஏதாவது ஏமாத்து வழியில், ஏதோ ஒன்று அவங்க சொந்த பலனாக இருக்கும், இல்லை அடுத்தவங்களை ஏமாத்துறதா இருக்கும், ஏதோ ஒன்று. இந்த மாதிரி ரெண்டில் ஒன்று பண்ணி அவங்க வந்து இதெல்லாம் நாடி தேடுறாங்க. ஸோ ரிச்சஸ் ஒருத்தன் அக்யூமுலேட் பண்ணுறதே அவன் ஏன் பண்ணுறான்? ஒரு வேர்ல்ட்லி பர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஃபியர் தான். ஏன்னா நமக்கு வந்து
பத்தாம போயிடும், நம்ம ஜென்ரேஷனுக்கு பத்தாம போயிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு மட்டும் சேர்த்தா பத்தாது, ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியர் மோட்டிவேட்டடாக தான் அது நடக்குது. ஸோ ரொம்ப சேர்த்து வச்சு அது மேல் நம்பிக்கை வச்சிடுறாங்க. சரி, இவன் இவ்வளோ பணம் இருக்குன்னா நம்மளை எப்படியா காப்பாற்றிக்கலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தேர் லிவிங். ஸோ இதை தான் அவர் சொல்கிறாரு, ட்ரஸ்ட் இன் மணி, அதை பற்றி சொல்கிறாரு. ஓகே, அப்போ இது வந்து வேர்ல்ட்லி பீப்புளை பற்றி சொல்கிறார் இந்த பேசேஜில். அப்போ அவங்கள அஞ்ஞானிகள்னா நம்மளும் வந்து ஞானிகள்னு சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளே தான் எல்லாமே இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ராஜ்யத்துடைய தான். எனி வெல்த் யூ see in this world today, anything, any good thing, என்ன விதமான நல்ல காரியம், அது கோல்டோ மணியோ எல்லாமே it belongs to the kingdom. ஓகே, ஸோ கிங்டமுக்கு வந்து எப்படி வரோம் அப்படின்னா, நம்ம கிங் மூலமாக வரோம். நம்ம எப்படி கிங்டம்குள்ளே வந்தோம்னா, கிங்கை ஏற்றுக்கிட்டோம். கிங் வந்து அவரோட ஆஃபர் கொடுத்தாரு, நீ என்கிட்ட வந்தனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வாழ வைப்பேன், உன்னை பாவத்திலேருந்து விடுதலை ஆக்குவேன், உன்னை சாபத்திலேருந்து அப்புறம் மரணத்தின் பயத்திலேருந்து எல்லாத்தையும் நான் விடுதலை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவர்கிட்ட வந்துட்டோம். அதனால கிங்கோட தான் கிங்டம். ஸோ கிங்கு கிட்ட வந்துட்டோம். ஸோ அதை தான் அவர் அப்படி சொல்கிறார். அது இன்னும் ஆனால் இதுவும் இது கிடையாது, இன்னும் டீப்பாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிங்டம் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ்ன்றது வந்து வெறும் ரைச்சஸ்னஸ் பற்றி பேசலை. கிங்டம் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ், அதுவும் சும்மா நீங்கள் என்னை தேடுங்க நான் கொடுக்குறேன்னு சொல்லலை. அப்படி சொன்னால் இவங்க சொன்ன கான்டெக்ட் கரெக்ட். சும்மா நம்ம ஜோமனை சொல்கிறாரு, நம்மளை வந்து ஜோமனா நான் தருவேன்றாரு அப்படின்னு ஒரு ரொம்ப பேசிக்காக அதை நீங்கள் கேட்ட மாதிரி நீ எதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்காத, நீ ஜஸ்ட் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டேரு, உனக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. இப்போ இது இங்கே தான் நம்ம வந்து ஜீசஸ் கிங்டம் சொல்லும் போதோ ரைச்சஸ் சொல்லும் போதோ அவர் எப்படி ஏன் அதை சொன்னார் அப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்குறோம். அந்த கொஸ்டின் கேட்கும்போது கிங்டம் அப்படின்னா அவர் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை ரெஃபர் பண்ணி தான் பேசுகிறார். இதுவும் இந்த வேர்ஸ் வந்து Matthew 6 வருது. மேத்யூ வந்து பக்கா ஜூயிஷ் க்ரௌடுக்குன்னே எழுதின சப்ஜெக்ட் இது. அது அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்களுடைய அந்த லாங்குவேஜில் எழுதுனது. ஸோ அவங்க லாங்குவேஜ் என்ன அப்படின்னா ப்ராஃபிட்டிக் புக்ஸ். ஸோ ப்ராஃபிட்டிக் புக்ஸில் கிங்டம் பற்றி என்ன போட்டிருக்கு, என்ன வருது அப்படின்னு நம்ம அதுக்கு போயிடும். அண்ட் கிங்டம் அண்ட் இஸ் ரைச்சஸ்னஸ் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கிங்டம்னு சொல்லிடுறேன். கிங்டம்னா எதை பற்றி வருதுன்னா, எப்படிப்பட்ட கிங்டம் வந்து பைபிள் பேசுது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், நிறையா இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து டேனியல் சாப்டர் 2, எப்படி அந்த பலவிதமான சூப்பர் பவர்ஸ் அந்த நாட்களில் பாபிலோனியன் அப்புறம் கிரீக்கு ரோமன் இந்த கவர்மெண்ட்லாம் இருக்கும்போது, இந்த ராஜாக்கள் நாட்களில் எப்படி தேவன் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக ராஜ்யத்தை ஏற்படுத்துவார், அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பற்றி வருது. ஓகே ஸோ சொல்லிட்டு இருந்த மாதிரி கிங்டம்னா வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கு, அதில் என்னெல்லாம் வரும், இதை சீக் பண்ண சொல்கிறாரு. ஸோ வேர் டு யூ சீக் இட்? யூ சீக் இட் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ தேடி வாசிக்கணும். ஓகே, இன்னைக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பீப்புள் வந்து வர்ஷிப் ரொம்ப பண்ணுறாங்க. அது ஏதாவது இமோஷ்னலி அவங்கள கனெக்ட் பண்ணக்கூடிய காட்லி திங்ஸில் தே ஆர் ஓகே, பட் நான் இமோஷனல் திங்ஸில் தே ஆர் நாட் ஸ்ட்ராங் லைக் த வேர்ட். பைபிள் படிக்கும்போது ஒரு அளவுக்கு மேலே இமோஷன் அப்படியே உங்களுக்கு தூக்கி கொடுக்காது. ஏன்னா அது டேரெக்டாக ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிது, மைண்டை தாண்டி, மைண்டு அந்த சோல் அந்த லேயர்லாம் தாண்டி. ஸோ அதனால சோல் வில் நாட் ஃபீல் எனி திங். ஸோ அந்த சோலிஷ் ஃபீலிங் இல்லைனா பீப்புள் வந்து அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி படிக்கணும், பைபிள் படிக்கணும். சோலிஷ் ஃபீலிங் எல்லாம் நின்று போன பிறகு படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு அந்த ஹைப் அதெல்லாம் வந்த பிறகு அப்போ தான் யூ வில் ஃபைண்ட். அது ஜீசஸ் சொன்ன சீக் அண்ட் ஃபைண்டு இந்த இதில் வருது. ஓகே, ஸோ இதை வந்து யூ ஹேவ் டு சீக்னு சொல்கிறார். நீங்கள் வந்து அது ஃபஸ்ட்டு இதை கவனிங்க, கிங்டம்ல பற்றி என்ன போட்டிருக்கு அதெல்லாம் நீ கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை சர்ச் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டடி த வேர்ட். ஸோ கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்ம படிக்க தான் கிங்டம் பற்றி தெரிய ஆரம்பிக்குது. அதுவும் பர்டிகுலராக கிங்டம் பற்றி எது ரொம்ப பேசுதுன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல தான் நிறையா இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கலி கிங்டம் இருந்தது, இஸ்ரேல்லேருந்து சாலமோனோடது, டேவிடோடது. ஸோ அதை பற்றி படிக்கும்போது வி கேன் சி ஒரு காட் கிங்டம்னா எப்படி ஒரு மாடல் மாதிரி இருக்குது. அதாவது அவங்க குளோரியில் இருந்தப்ப, விழுந்து போன பிறகு அவங்க எக்ஸாம்பிள் எடுக்க முடியாது, பட் குளோரியில் இருந்தப்ப ஹவு காட்ஸ் கிங்டம் கேன் பி. இப்போ சாலமோனோடதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்குது எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஆண்டவர் வச்சிருக்காரு பூமியில். ஓகே, திருஷ்டாந்தமாக நமக்கு வச்சிருக்காரு. ஸோ அது இருக்குது. அப்புறம் ப்ராஃபிட்டிக் புக்ஸ். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் சரியாக படிக்கலைன்னா கிங்டம் பற்றி நம்மளா ஏதோ ஒன்று கிங்டம்னு என்னமோ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாரு கிங்டம்னான்றது தான் முக்கியம். நமக்கு என்ன நினச்சிட்டு இருக்கோன்றது, ஆர் நம்ம வேர்ல்ட்லி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை கிங்டம்னா வேர்ல்ட்லி பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறத விட பைபிள்லேருந்து பார்க்கறது தான் கரெக்டு. ஸோ அதை தேட சொல்கிறார். சீக் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கோ இன்டு இட், ஸ்டடி அபவுட் இட் அப்படின்றார். ஸோ இது வந்து கிங்டம். அடுத்து ரைச்சஸ்னஸ்ன்றார். கிங்டம் அண்ட் ரைச்சஸ் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறார். வெறும் நீதி கிடையாது.
இப்போ நீதின்றத தனி சப்ஜெக்டாக படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம தேவன் முன்பாக நிற்க நமக்கு தைரியம் கொடுக்குறாரு, நீதினால தேவ நீதி நம்ம கொடுத்துருக்குறாரு அப்படிலாம். அதெல்லாம் ஓகே தான், ஆனால் அதெல்லாம் பிகினிங் பாயிண்ட். ஏன் தேவன் முன்பாக நிற்கிறோம்னா there is a righteousness according to the kingdom or of the kingdom. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கிங்டம்ல இப்போ சொல்லியிருக்கு நிறையா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. அப்போ ரைச்சியஸ்னஸ்னா என்னன்னா that gives you the boldness to go and take it. இப்போ இன்னைக்கு வந்து டெவில் வந்து என்ன பண்ணுறான்னா பர்டிகுலராக மணி அந்த விஷயத்தை வச்சு பீப்புளை வந்து ஒரு கில்ட்லேயே வச்சுருக்கான். ஓகே, இப்போ வந்து பணம்னா அவங்க வந்து ஒன்லி வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து ஆண்டவர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் பணம் வச்சுருக்கணும், இல்லைன்னா வச்சுருக்கவே கூடாதுன்றாங்க. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் டீச்சிங்லாம் இருக்குன்னா ரைச்சஸ்னஸில் ஸ்ட்ராங்காக இல்லை. ரைச்சஸ்னஸ்னா இட் டாக்ஸ் அபவுட் ரைட்ஸ் இன் த கிங்டம், ராஜ்யத்தில் இருக்கிற உரிமைகள், அதுவும் அந்த ரைச்சஸ்னஸில் வருது. அதுதான் டீப்பர் சப்ஜெக்ட் அங்கே. ஸோ ரைட்ஸ். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் உண்மையிலேயே நல்லா படிச்சிங்கன்னா த காட்லி டிசைர்ஸ் ஈவன் அபவுட் மணி வில் கம், ஈவன் அபவுட் அக்யூமுலேட்டிங் வெல்த் இஸ் தேர். நான் எப்பயும் சொல்கிற அவசரம் தான், மீகா 4:13 ஆண்டவர் சொல்கிறார் அக்யூமுலேட் பண்ணு வெல்த்னு, பண்ணி வைன்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வாரோ அதை செஞ்சுக்கலாம். ரெண்டாவது முதல்ல அக்யூமுலேட் பண்ணு. நீங்கள் வந்து அதை ப்ரீச் பண்ணணும் அக்யூமுலேட் வெல்த்னு. ஏன்னா அக்யூமுலேட் பண்ணுறதே எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா ஐயோ நம்ம ஏதாவது பண்ணி ஆண்டவர் பிடிக்காம, ஏன் இந்த மாதிரிலாம் வருது? ஆண்டவர் ஏதாவது சொல்லிடுவாரோ, ஏதோ செஞ்சிருவாரோ, நம்ம பிடிக்காம, அதாவது நம்ம பண ஆசையில் போயிடுவோமோ, பொருள் ஆசையில் போயிடுவோமோ, இதெல்லாம் ஏன் வருதுன்னா ரைச்சஸ்னஸில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. they don't know the rights and devil is very clear about that. ரிலீஜியஸ் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி ஃபியர் வச்சுருக்காங்க. பீப்புள் ஷுட் நாட் இது பண்ணக்கூடாது, ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒரு பயத்தை கொடுத்துட்டே இருக்கான். ஆனால் உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவு இதில் கொஞ்சம் தைரியமாக இருக்காது யாருன்னா மெகா சர்ச் பாஸ்டர்ஸ், பெரிய ஆட்கள் தான். அவங்க நல்லா வெல்த் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ சம்மரைஸ் பண்ணுறேன், 2 விஷயத்த சீக்கிரமாக சொல்கிறாரு. ஒன்று வந்து கிங்டமை பண்ண சொல்கிறாரு. கிங்டம்னா உண்மையிலே என்னெல்லாம் ராஜ்யத்துக்குள்ளே இருக்குது, ஃபினான்ஷியல், ஈவன் பொலிட்டிக்கல் ஆர் வாட் ஆல் கைண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் ஆர் ரைட்ஸ் ஆர் தேர், அதை வந்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்புறம் ரைச்சஸ்னஸையும் தேடு, ஏன்னா ரைச்சஸ்னஸ் கிவ்ஸ் யூ த போல்ட்னஸ் டு அக்செப்ட் இட். இப்போ நான் என் பிளட்டு பற்றிலாம் ஏன் நிறையா பேசுகிறேன்னா த மோர் யூ மெடிடேட் ஆன் த பிளட். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து இந்த பிளட் மெடிடேஷன்லாம் ஒரு பிரச்சனைக்காக தான் பண்ணுறாங்க. ஏதோ பிரச்சனை வந்தால் எப்படி விளையாதான், அதுக்காக மட்டும் கிடையாது. த மோர் இஃப் யூர் பிளட் மெடிடேஷன் நிறையா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைச்சஸ்னஸ் கான்ஷியஸ்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எது என்னுடையது, தாவீது சொல்கிறானே கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, அது என்ன பெருமையா இல்லை அது பொருளாசையா? அது வந்து நீதியின் உணர்வு, நீதியின் உச்சக்கட்ட உணர்வுன்னு சொல்லலாம். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எஃப்ராயும் என்னுடையது, யூதா என் நியாயப்பெருமாளிகன், மோவாபின் பாதரட்சியை எரிந்து போடுவேன் இப்படின்னு சொல்கிறான். சங்கீதம் 108 நினைக்கிறேன். ஸோ தாவீது சொல்கிறான், ஏன்னா அவன் வந்து நீதியின் ஒரு வெளிப்பாட்டை அதிகமாக பெற்றவன். அதனால் நான் முன்னாடி மீட்டிங்லாம் சொல்லியிருக்கேன், அவன் தான் வந்து அந்த ஃபுல் லேண்டை கேப்சர் பண்ணான். ரிவர் ஆஃப் ஈஜிப்ட்லேருந்து கிரேட் ரிவர் யூஃப்ரட்டிஸ் வரைக்கும் இருக்கிற அந்த என்டையர் லேண்ட், அவருக்கு நமக்கு சொன்ன லேண்டை அவன் தான் கேப்சர் பண்ணான். ஏன்னா நீதியை பற்றி சரியான அறிவு இருந்து, ராஜ்யமும் அவனுக்கு இருந்தது, நல்ல அறிவு இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவன் வந்து இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னார். ஸோ வந்து அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கிங்டம் ரைச்சஸ்னஸ் ரெண்டுலேயுமே சர்ச் ஜென்ரலாகவே ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது சப்ஜெக்ட்ஸில். அதனால தான் டெவில் இஸ் ஈவில் ரூலர்ஸ் ஆர் தேர், அதனால தான் இருக்காங்க. அப்புறம் வந்து ஃபினான்ஷியலி சர்ச் வந்து ஏன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா இதனால தான் இருக்குது. ஓரளவுக்கு ஒருத்தவங்க பணம் வந்தோடனே கில்ட்டும் சேர்ந்து வந்துடுது. அதோட நான் சொல்கிறது பெரிய ப்ரீச்சர்ஸே அப்படி தான் இருக்காங்க, பயப்படுறாங்க. கொஞ்சம் இது பற்றி ரெவலேஷன் இருக்கவும் கூட கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு சில வேர்சஸ் வந்து இப்போ பால் இதுக்கு எழுதியிருக்காரு, அந்த எழுதியிருக்காரு, இந்த 4-5 வேர்ஸ் மட்டும் தான். அதாவது என்றைக்குமே ஒரு 4-5 வசனத்தை மட்டும் வச்சு பேசுகிறோன்னு வைங்களேன், நம்ம அது ஷாலோ அண்டர்ஸ்டாண்டிங், அது டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஸோ எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, பைபிளில் வச்சு வசனங்களை வச்சு அதனுடைய குறைவான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை தவறான அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நாம் பயமுறுத்தப்பட்டிருப்போமே, ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழினா அதே வேர்டை போய் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது தான் இருக்குது. டில் தட் வேர்டை வச்சு ஒரு லாக்கு பிசாஸ் போட்டுட்ருக்கான் மைண்டில், ராங் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து. அது வந்து வேறு எதை வச்சுமே உடைக்க முடியாது, வேர்டை வச்சு தான் உடைக்க முடியும். ஏன்னா வேர்டை வச்சு பண்ணது இப்போ டைமண்ட் ஒன்லி கட் டைமண்ட் வாங்கலாம், அந்த மாதிரி வேர்டு ஒன்லி கேன் கட் டு வேர்டை வச்சு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அந்த வேர்டை வச்சு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டீப்பாக போகணும். எனக்கு வந்து 2020 வந்து ஆண்டவர் என்கிட்ட பைபிள் ரொம்ப நேரம் படி, நான் உனக்கு நிறையா டீச் பண்ணுவேன்றப்போ தான் இதெல்லாம் நடந்தது. எனக்கு நான் டெய்லி 6 hours படிச்சுட்டு இருந்தேன்.
ஸோ அதனால் இந்த இஸ்ரேல் சப்ஜெக்ட்டு, அப்புறம் இந்த ப்ராஸ்பெரிட்டி, இது பற்றிலாம் என்கிட்ட சில பேர் ரொம்ப மேதாவி மாதிரி என்னை வந்து அக்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க, நீ பேசுகிறது தப்புன்னு. எனக்கு கொஞ்சம் கூட இதே டவுட்டே வராது. ஏன்னா வேர்ட் ஹஸ் கான் இன் டு மீ. ஐம் ஸ்டாண்டிங் ஆன் த வேர்ட். ஸோ எப்போல்லாம் எனக்கும் வந்து மணி பற்றிலாம் சில நேரம் இந்த மாதிரி தாட்ஸ் வரும். சில நேரம் பர்டிகுலராக when I'm mingling with Christian crowd, this thoughts will come. ஏன்னா அவங்க அப்படி பேசுவாங்க, அவங்க இதை பற்றி பேசுவாங்க, அது மேதாவி மாதிரியே பேசுவாங்க, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க, படிக்க மாட்டாங்க. அவங்கள குறை சொல்லலை, நானும் அப்படி தான் இருந்தேன். எனக்கெல்லாம் தெரியும் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் படித்த அப்புறம் தான் தெரிஞ்சு நமக்கு ஒன்றுமே தெரியல, இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்னு. ஸோ எப்போலாம் இந்த மாதிரி ஆகுதோ ஐ வில் கோ டு த வேர்டு ஒன்லி. திரும்ப போய் பைபிள் எடுத்து ரொம்ப நேரம் உட்காந்து படிப்பேன். நல்லா பைபிள் படித்து முடிச்சுன்னு கிளியர் ஆயிரும் மைண்டு, ரொம்ப கிளியராக இருக்கும். அப்படியே ரொம்ப கிளியராக இருக்கும். வாட் காட் இஸ் டெல்லிங் நல்லா இருக்கும், தெளிவாக இருக்கும். இந்த ப்ராஸ்பெரிட்டி பற்றிலாம் யார் என்ன சொன்னாலும் உள்ளே போகாது. ஸோ அதனால் இது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் வெரி சேலஞ்சிங் when you are with a Christian crowd. நீங்கள் வந்து ஒருவேளை இருக்கிற சூழ்நிலை அன்பிலீவர்ஸாக இருக்காங்க வைங்களேன், இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா மணி பற்றி அவங்களுக்கு கூட நல்ல வியூ இருக்குது. நம்ம பீப்புளுக்கு தான் இருக்கிறதுலே ஒஸ்ட் வியூ. இட்ஸ் ட்ரூ. ஏன்னா பிசாஸ் வந்து அவங்கள கரெக்ட் பண்ணணும் தேவையில்லை இந்த விஷயத்தில். ஏன்னா அவங்க உலகத்தாருடைய ஆஸ்தி பிசாஸ் கையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம ஆஸ்தி வந்து ஆண்டவர் கையில் போயிடுது. அதாவது இன்னும் நம்மளாம் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு பொல்லாத மனுஷன் ஒருத்தன் எடுத்துக்கோங்க, அயோக்கியம் பண்ணுறேன், அவன் பேரில் ஒரு 10,000 கோடி சொத்து இருக்குன்னா கூட அது யாரோட இது ஆக்சுவலாக? அது பிசாசோடது. ஏன்னா அவன் வந்து அதை பிசாசின் காரியங்கள் தான் பயன்படுத்தான்றது மட்டும் இல்லை, பிசாஸ் அங்கே உரிமை பாராட்டும் கண்டிப்பாக. அதே இது நீங்கள் ஒரு பிலீவர், ஒரு விசுவாசி, ஒரு வீடு வாங்குறாங்க, வீடு தான் வாங்குறாங்க, அவங்க ஒன்றும் சர்ச்சு கட்டலை, சரியா? சொந்த உபயோகத்துக்காக வீடு கார் வாங்குறாங்கன்னா அது யார் கணக்கில் வரும்? இப்போ அது கர்த்தருடைய கணக்கில் வரும். ஏன்னா அவர் வீடு வச்சு அவராக குடியிருக்க போகிறார் வந்து இல்லை. ஸோ இப்போ என்னன்னா இன்னொரு பிரதர் போட்டுருக்காங்களா, அது மாதிரி வந்து கிங்டம்க்கு நம்ம கொடுக்கணும், அதெல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை இங்கே, அதுதான் நிலவரம். சும்மா நம்ம ஒரு வீடு வச்சுட்டு நாங்கள் ஏதோ பயங்கரமாக வச்சுருக்கோம்னு சொன்னால் அது வந்து நம்ம கிங்டம் பற்றியும் புரிஞ்சுக்கல, ஆண்டவர் பற்றியும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஸோ ஏன்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது வீடுகளைன்னு சொல்கிறார், கட்டாத வீடுகளை. ஒன்னே ஒன்று சொல்கிறார், உனக்கு இந்த ஆஸ்திலாம் வந்து பெருகும்போது உபாகம் 8:18 சொல்கிறார். அந்த மாதிரி தேவனாய் கர்த்தரை மறவாமல் இருப்பாயாக. அப்படின்னா நான் 10 வீடு வச்சுருக்கேன்னா நான் எங்கனாலும் சொல்லணும், இது வந்து நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலைங்க, நான் ஏதோ தேடி ஓடி அலைஞ்சி எப்படியோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கட்டி காத்தேன் கொண்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையும் யார்கிட்டையும், இருதயத்துலையும் சரி வெளியும் சரி, இது கர்த்தர் கொடுத்தது அப்படின்றதுல நான் தைரியமாக சொல்லக்கூடிய ஆளாக இருக்கணும், அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும். வெளியே கூட சொல்லிடலாம், இருதயத்தில் சம்டைம்ஸ் ஒரு மேட்டிமை வந்துடும் சில பேருக்கு. அதனால வந்து அதுல இருந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அது உண்மைதான். ஆனா என்னன்னா இந்த மேட்டிமை வராம இருக்கு, அந்த சோதனை, அதாவது மேட்டிமை வர்ற சோதனை எப்போ வரும்னா கொஞ்சம் வந்த பிறகு தான் வரும், ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது வராது, சரியா? அதனால லவ் ஆஃப் மணி அப்படின்றது, அதாவது மணி, யூ கேன் ஹேவ் மணி, மணி கேனாட் ஹேவ் யூன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பாசிபிள் ஒன்லி when you have money. அந்த லைஃப் வாடுறது இல்லையா? ஸோ என்கிட்ட காசே இல்லாமல் பணம் என்னை ஆளலை, நான் எப்படி சொல்ல முடியும்? பணம் எனக்கு வந்து பெருகின பிறகு தான் அந்த சோதனை எனக்கு வரும், கண்டிப்பாக வரும். அப்போ நான் சொல்லணும், இல்லை, ஐ எம் நாட் த மணி இஸ் நாட் மை பாஸ், காட் இஸ் மை பாஸ்ன்னு சொல்லணும். பட் தட் கம்ஸ் மச் லேட்டர். பட் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரிசீவிங் த்ரூ இந்த ரைச்சஸ்னஸ், கிங்டம் ரைச்சஸ் மூலமாக ஆண்டவர்கிட்ட வந்து ரிசீவ் பண்ணுறது எப்படி, வேர்ல்டில் இன்ஹெரிட் பண்ணுறது எப்படி, அதுவே நிறையா பேருக்கு தெரியல. ஸோ அதனால எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் என்னன்னா, மினிஸ்ட்ரியில் நான் இதுதான் இப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். கிவ் டு காட் அதெல்லாம் இப்போ பேசலாம், அது இது எனக்கு தெரிஞ்சு 9 தடவை இது பேசணும்னு வைங்க, ஒரு தடவை அது பேசலாம். இப்போ ரிவர்ஸில் இருக்குது, 9 தடவை வந்து நீ பணம் எடுத்தால் கர்த்தருக்கு தான் கொடுக்கணும், கர்த்தருக்காக தான் பண்ணணும், அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அக்யூமுலேட் பண்ணுறத பற்றி அதை பற்றி சும்மா 1%, 10% போயிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் நாட் ஹெல்பிங் த பீப்புள். ஏன்னா ஏற்கனவே அவங்க நிறையா கட்டில் இருக்காங்க மணி பற்றி. ஸோ ஹோப் ஐ ஆன்சர்ட் கரெக்ட்லி. ஒன்னே ஒன்று சிம்பிளாக சொல்கிறேன் பிரதர், நீங்கள் வந்து ஸ்பெண்ட் மோர் டைம் வித் த வேர்ட். இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், இது முக்கியமானது. இவங்க நிறைய பேர் சொல்கிறதோட அர்த்தம் ஒரு விதத்தில், அவங்க ஒரே ஒரு விதத்தில் அவங்க சொல்கிறது கரெக்ட். என்னன்னா, ஆண்டவர் தேடு அப்போ எல்லாம் வந்துடுன்னு சொல்கிறாங்கல்ல, எங்கள் அப்பா கூட அதை எனக்கு சொல்லியிருக்காரு, சின்ன பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு. ஒரு விதத்தில் அது கரெக்ட். அது என்ன அப்படின்னா, we have to focus on the relationship with God. கர்த்தர் வேணும், அவர் தான் ராஜா இல்லையா? ஸோ ராஜாவோடு நமக்கு இருக்க உறவில் நம்ம அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், அவரை இன்னும் அறியணும், அவரோடு கூட நேரம் செலவிடணுன்றது, அவரை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னைக்கு அந்த இதில் பேசுகிற மாதிரி, என் நாடுகள் என்னை அறிந்திருக்கிறது, நானும் என் நாடுகளால் அறியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த லைஃப் ஸ்டைல் அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்பர் 1 கிறிஸ்டியன் லைஃப்பில், நம்பர் 1 அதுதான். ஏன்னா
நம்ம அவர்கிட்ட நம்ம லைஃப் ஒப்பு கொடுக்குறோம். அது மூலமா அவர் நம்மளை அறிகிறார்ன்ற இடத்துக்கு வருது. அவரை நம்ம எப்படி அறிகிறோம்னா அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது தான். ஆனால் ஒரு விஷயம் அடிச்சு சொல்லுவேன், என்னன்னா கர்த்தரை உண்மையிலே ஒருத்தன் அறிய ஆரம்பிச்சான்னா ஃபர்ஸ்ட் தெரிய வருது அவருடைய குணாதிசயம். கரெக்டாக அவர் யார் எப்படி விடுறாரு, அவருடைய குணாதிசயத்தில் ஒரு முக்கியமான என்ன, அவர் ரொம்ப கொடுக்குறவர். நம்ம தேவைகளை அறிந்து தேவைகளுக்கும் அதிகமாக பல மடங்கு அதிகமாக நம்ம கொடுக்குறவர். அதுதான் கர்த்தர். இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்ததும் போது ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதே இதுதான், உங்களை பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்தை கூட்டு போகிறேன். அதுதான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு சொன்னார். ஏன்னா அவர் தன்னை வெளிப்படுத்தும் போதே அவருடைய கரத்தை தான் ஃபர்ஸ்ட் வெளிப்படுத்துவார், கொடுக்கறது தான். இந்த திபேரியா கடற்கரையில் பார்த்தீங்கன்னா பேதுரு அந்த இவங்கெல்லாம் வந்து மீன் பிடிக்க போகும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மீன் கொடுத்தாரு, வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னை நேசிக்கிறேன் அப்புறம் கிடையாது, ஃபர்ஸ்ட் மீன் கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட். ஸோ அவர் அப்படிப்பட்டவர். இப்போ நிறைய பேர் வந்து நான் 20 வருஷமா பார்ட்டியில் இருக்கேன், 20 வருஷமா எனக்கு பெருக்கமே இல்லை, ஆனால் கர்த்தர் அறிஞ்சிருக்கேன்னா கர்த்தர் அறியலை. அது ஏதோ ஒரு கர்த்தர். இந்த கர்த்தர் பைபிளில் இருக்க கர்த்தர் கிடையாது, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஸோ அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டாக எந்த எடுத்துக்கலாம்னா பில்ட் த ரிலேஷன்ஷிப் வித் காட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அதுவுமே எப்படி ஸ்கிரிப்சுரல் லைட்டில் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் அவரோட இருக்க உறவுல பெருகணும். சரியா? அப்போ வார்த்தையின் மூலமாக பெருகணும். அப்படி பெருகும்போது நம்ம வந்து கரெக்டாக வந்து அவரை அறிய ஆரம்பிப்போம். இப்போ பைபிள் இல்லாமல் சும்மா பெருகு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன்னு சொல்கிறது தான் பிரச்சனை. பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறவங்களே அவர் யாரும் தெரிஞ்சுருவாங்க ஃபர்ஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு நிறையா ஹிந்துஸ் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்தவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாமல், அதாவது யாரும் அவங்கள்ட்ட சொல்லிலாம் வர பைபிளே படித்து வந்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே நான் அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ணி அவங்கள்ட்ட பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க. அப்படி 2 பேருமே ப்ராஸ்பெரிட்டியில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ட் மோர் அபண்டன்ஸ் அண்ட் போதுமானது மிகவும் அதிகமானவர் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப தெளிவு. அவங்களுக்கு ரொம்ப ஆர்கியூமெண்ட்டே தேவையில்லை. தேர் ஜஸ்ட் இருக்காங்க. ஸோ ரொம்ப இதாக இருக்காங்க. ரொம்ப ஏன்னா வந்து அவங்களுக்கு டேரெக்டாக பைபிள் இருந்து பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு நம்ம கிறிஸ்டியன் ரிலீஜியஸ் குரூப்ஸ் எதுவுமே கொடுக்க போல. ஓகே, ஹோப் ஐ ஆன்சர்ட் பிரதர். இதுக்கு மேலே வேணும்னாலும் ஜஸ்ட் லெட் மீ நோ. இதில் நான் இப்போ இவ்வளோ நேரம் பேசின அந்த ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் மச் இன் டீடைல் பிகாஸ் இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா மோஸ்ட் பிலீவர்ஸ் வந்து டோன்ட் நோ திஸ், தே நீட் டு க்ரோ இன் திஸ். ஈவன் தோஸ் ஆர் திங்கிங் நான் ஃபினான்ஷியலி நல்லா இருக்கேன்னு நினைக்கிறவங்க கூட they are not pleasing God in a way. ஏன்னா they have to have more than enough. அப்போ தான் அந்த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே.